புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவுக்கு தலைவர்களும் திரையுலகைச் சேர்ந்தவர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஆஷா போஸ்லேவின் மறைவு இசை உலகில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறியுள்ளார். காலத்தால் அழியாத குரலால் இசையை வளப்படுத்திய அவரின் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் ஆஷா போஸ்லேவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பழம்பெரும் பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் பல்துறை குரல் வகைகளில் சிரமமின்றி பாடக்கூடியவர் ஆஷா போஸ்லே என்று கூறியுள்ளார். அவரது ஆத்மார்த்தமான கசல்கள் மற்றும் பாரம்பரிய பஜன்களில் தேர்ச்சி பெற்றது என்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியா கண்ட மிகச்சிறந்த மற்றும் பன்முக திறமை கொண்ட குரல்களில் ஆஷா போஸ்லேவும் ஒருவர் என குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக நீடித்த அவரது அசாதாரணமான இசை பயணம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை வளப்படுத்தியதுடன் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற இதயங்களை தொட்டது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். தலைமுறையாக இந்திய மக்கள் ஆஷா போஸ்லேவின் பாடல்களை ரசித்து பாடி வந்துள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தனது இனிய குரலின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த அவர் தாதா சாஹேப் பால்கே உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளதாகவும் அவரது மறைவுக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் திரையுலகைச் சேர்ந்த ஏராளமானோரும் ஆஷா போஸ்லேவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.